ஹலோ மக்களே, இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பட்ஜெட் தாக்கல். இந்த பட்ஜெட்டை பற்றி தான் இந்த பேச போகிறோம். இந்த பட்ஜெட்டால் தமிழ்நாட்டு மக்களுக்கும் வேளாண் துறைக்கும் அதுக்கப்புறம் நம்ம சுற்றுச்சூழலுக்கும் என்ன மாதிரி ஒரு நலத்திட்டங்களை அறிவிச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்த பட்ஜெட்டால் மக்களோட கருத்து என்னன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த பட்ஜெட்டால் பொதுமக்கள் மட்டும் இல்லாமல் தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க இல்லையா, ஸோ உலக தலைவர்கள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பல நாடுகள் சொன்ன கருத்துக்கள், இதெல்லாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த பட்ஜெட் மூலிமா விஜய் அண்ணா ஆட்சியில் ஃபஸ்ட் டைம் பட்ஜெட் அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட் மூலிமா மக்களுக்கு நிறைய பார்த்திங்கன்னா நலத்திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் விவசாயிகளுக்கும் நிறைய நலத்திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்லிக்கிறாங்க. டிவிகே கட்சியிலேருந்து அவங்க சொல்லிக்கிறாங்க. ஸோ இந்த பட்ஜெட் தாக்கல் பண்ணுறதுக்கு முன்னாலே இந்த பட்ஜெட்டை எடுத்துகிட்டு போய் திருப்பதி கோயிலில் வச்சு வேண்டிட்டு வந்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் பட்ஜெட்டை தாக்கல் பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு ஜபமாலை இருக்குது இல்லையா, ஸோ கிறிஸ்டின்ஸ்லாம் யூஸ் பண்ணுற ஜபமாலை, அவர் கிறிஸ்டின் இல்லையா, ஸோ அதனால் ஜபமாலையை எடுத்துகிட்டு வந்தார். அது மிகப்பெரிய ஒரு சர்ச்சை பேச்சு பொருளாக ஆச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா யாரோட சாயல் பார்த்திங்கன்னா பிஜேபியோட சாயல். ஸோ இப்போ இவங்க யாருக்காக வேலை செய்கிறாங்கன்றது நல்லாவே தெரிஞ்சு போச்சு. இவங்க யாரோட கொள்கைகளை கடைப்பிடிக்கிறாங்கன்றதுன்னு தெரிஞ்சு போச்சு. சும்மா பேருக்கு திட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் இந்த பட்ஜெட்டால் விஜய் அண்ணாக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம்லாம் இருக்காது, வருத்தம் தான் இருக்க போகுது. அது தெரியுது, நல்லாவே அவர் முகத்தில் பார்த்தாவே தெரியுது. ஸோ பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது அவர் ஒரு சிரிக்கணும், ஓ இது ஒரு நல்ல திட்டம்பா அந்த மாதிரி சொல்லி ஒரு சிரிக்கணும். அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அது ஒரு வருத்தத்தை கொடுக்குது. என்ன இருந்தாலும் சரி, ஃபஸ்ட் டைம் வந்திருக்காரு இல்லையா விஜய் அண்ணா, அவர் நல்லது செய்வாருன்ட்டு மக்கள் எதிர்பார்த்தாங்க. ஸோ அந்த மாதிரி எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. வேணா அவங்க சொல்லிக்கலாம், அவங்க ஒரு கட்சிக்காரங்க சேர்ந்தவங்க சொல்லிக்கலாம். பொதுமக்களாக இருந்து பார்க்கும்போது கொஞ்சம் வேதனையாக தான் இருக்குது. ஏன்னா இப்போ மக்களை கவர்ச்சியாக இழுக்கிறது என்னன்னா, உடனே இப்போ ஃபஸ்ட் டைம் இப்போ 2021 மு.க. ஸ்டாலின் வந்தார். சார் அவர் முதலமைச்சர் ஆகும்போது என்ன பண்ணார்னா, வந்த உடனே மகளிருக்கு 1500 ரூபா சொன்னாரா, 1000 ரூபா சொல்லியிருந்தாரா, அந்த 1000 ரூபாவை உடனே கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு அவங்களுக்கு பார்த்திங்கன்னா 1500 ரூபா கொடுக்குறோன்னு சொன்னார். அவர் பதவி எடுத்த அந்த மாதமே 1500 ரூபா 1ஆம் தேதி டான் வந்துருச்சு. இதுக்கு நானே சாட்சி, என் அக்கௌண்ட்டில் வந்திருக்கு. ஏன்னா நான் ஒரு மாற்றுத்திறனாளின்றதுனால நான் சொல்கிறேன். ஆனால் இவர் இப்போ வந்தார் இல்லையா, ஸோ விஜய் அண்ணா வந்த பின்னால் இது வரைக்கும் 2500 ரூபாவும் கொடுக்கல, மாற்றுத்திறனாளிகளுக்கு 3000 ரூபாவும் கொடுக்கல. ஸோ ஒரு வீட்டுக்கு இதனால் 3500 ரூபா, எனக்கு ஒரு 3000 ரூபா, எங்கள் அம்மாவுக்கு ஒரு 2500 ரூபா. ஸோ 3500 ரூபா லாஸாக போய்கிட்டு இருக்குது. ஏன்னா எனக்கு இப்போ மாதம் 1500 ரூபா தான் வருது, அம்மாவுக்கு 1000 ரூபா அவ்வளோதான் வருது. ஸோ இதுக்காக ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இதை வச்சு நான் நிறைய பிளான் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கு மட்டும் இல்லாமல் விவசாயிகளோட கடன் தள்ளுபடி, நகை கடன் தள்ளுபடி, இந்த மாதிரி எல்லா தள்ளுபடியெல்லாம் இருக்குது. அது எல்லாமே செஞ்சிடறேன்னு சொன்னாங்க. அதையும் அரைகுறையாக செஞ்சுட்டாங்க. கேட்டால் 10 லட்சம் கோடிக்கு மேலே கடன் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒரு நாடு, எதுவுமே ஒரு வீடே எடுத்துக்கினா கூட கடன் இல்லாமல் ஓடாது. அப்படி இருக்கும்போது 8 கோடி மக்கள் வருவாய் இல்லாமல் எப்படி கடன் வாங்க முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த கடன் வாங்கிறது, இந்த நாடு கடனில் இருக்குது, இதெல்லாம் சொல்கிறதெல்லாம் பொய் பித்தலாட்டம், ஊரை ஏமாத்துறது, ஓகேவா, நம்மளை ஏமாத்துறது. நாமளே நம்ம வீட்டில் இருக்கிறோம், நம்ம வருமானம் எவ்வளோ வருது, ஒரு நாளைக்கு 500 ரூபா வருது, ஓகே 1000 ரூபாவாக கடன் வாங்கிடுறோம். உடனே என்ன பண்ணுறோம், ஐயோ 2 நாளில் கொடுக்கணுமே, இவங்ககிட்ட கடன் வாங்கிட்டோமே, அவங்ககிட்ட கடன் வாங்கிட்டோமேன்னு சொல்லிவிட்டு ஸோ கடனை கொண்டு போய் நம்ம அடைக்கிறதுக்கு தான் வழியை பார்க்கும். அதே மாதிரி தான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும். தமிழ்நாடு கவர்மெண்ட்டு மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்கிற எல்லா கவர்மெண்ட்டுமே அப்படி தான். கடன் வாங்கினா அந்த கடனை அடைக்க தன்னுடைய வருவாய் பெருக்கணும், கடனையும் அடைக்கணும், அதுக்கப்புறம் மேலும் கடன் வாங்கணும். அது மாதிரி தான். ஸோ இதுக்கு நம்ம பட்ஜெட்டுக்கு வந்துடலாம். இந்த பட்ஜெட்டில் பார்த்திங்கன்னா எல்லா துறை,
இப்போ தமிழ்நாட்டில் எத்தனை துறை இருக்குது பாருங்கள், கணக்கு எடுத்துட்டாங்க கணக்கு. எடுத்த துறைக்கு எல்லாத்துக்கும் 5 கோடி 10 கோடி 100 கோடி 200 கோடி 2000 கோடியா அவ்வளோதான் கட்டன்னு எல்லாருக்கும் போடு. இப்போ நம்ம செலவு பண்ணதில் எப்படி இப்போ ஒரு 10 ரூபாய் இங்கே செலவு பண்ணிட்டோம், இங்கே ஒரு 10 ரூபா செலவு பண்ணிட்டோம், இங்கே ஒரு 5 ரூபா செலவு பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம எங்கன்னா திருவிழாவுக்கு போகிறோம் இல்லையா, இல்லை எங்கன்னா விசேஷத்துக்கு போகிறோம். அதனால் அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு பட்ஜெட் போட்டு வச்சுக்கோ. அப்பாடா ஒரு 10,000 ரூபா எடுத்துக்கிறோம். இங்கே போனோம் அங்கே போனோம், இங்கே போனோம் அங்கே போனோம், இதை வாங்கினோம் அதை வாங்கணும், இப்படி செலவு பண்ணோம், அது இப்போ அப்படி செலவு பண்ணோம், எல்லாத்துக்கும் போட்டு வச்சுருவோம். பஸ்ஸுக்கு போகிறதுக்கு, லாரி வண்டி வாடகை கொடுக்கறதுக்கு, அதுக்கு எல்லாத்துக்கும் இது மாதிரி போட்டு அது மாதிரி தான் இவங்க பண்ணி வச்சுக்கிறாங்க. இருக்கிற எல்லா துறைக்கும் எந்த துறையும் நமக்கு மேலே குறை சொல்லிடக்கூடாதுப்பா, அவ்வளோதான். அதனால எல்லாருக்கும் ஒரு குறைஞ்சது ஒரு 10 லட்ச ரூபாயிலேருந்து 5 லட்ச ரூபாயிலேருந்து அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கடைசியாக போய் 4000 கோடி நிறுத்திட்டாங்க. 44,000 கோடி யாருக்கு? பள்ளி கல்வித்துறைக்கு. அதுவும் போன வருஷத்தை விட இந்த வருஷம் கம்மி, 4000 கோடி. இதில் இன்னும் கம்மி வேறு பண்ணிட்டீங்க. அவங்க 48,000 கோடி வச்சுருந்தாங்க, இவங்க 44,000 கோடி வச்சுக்கிறாங்க. ஸோ இதை வச்சு என்ன பட்ஜெட் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி வந்து தான் பட்ஜெட் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா வேளாண் பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணாங்க. இந்த வேளாண் பட்ஜெட்லேயும் வந்து இதுக்கு முன்னே இருந்த மு.க. ஸ்டாலின் அரசாவது, அதாவது 2021 பதவி வைக்கும்போது வேளாண் பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது என்ன பண்ணாங்கன்னா, அப்போ ஒரு புதிய திட்டம் கொண்டு வந்தாங்க. இந்த சீமான் வந்து அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கார் இல்லையா, பனை மரத்தை தான் நம்மளுக்கு வந்து உயிர், பனை மரம் தான் வந்து உயிர், பனங்கல் இது மாதிரில. ஸோ அதுக்காக என்ன பண்ணிங்கன்னா, இந்த ஏரி வேலை திட்டத்து மூலிமா நிறைய பனைவட்டையை வந்து பனம்பழத்தை சேகரித்து அதை முளைக்க போட்டு ஏரிகளில் நடணும்னு சொல்லிட்டு நட்டுட்டாங்க. எக்கச்சக்கமாக நட்டுருக்காங்க. கண்டிப்பாக அது வந்து இப்போ முளைச்சி வந்திருக்கும், ஓரளவுக்கு கொஞ்சம் இருக்கும். அது இன்னும் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் போன பின்னால் தான் தெரியும் அதோட பலன் வந்து எப்படி இருக்குதுன்னு தெரியும். ஓகேங்களா? அது போட்ட உடனே முளைச்சிடாது. ஸோ அது மாதிரி ஒரு நல்ல திட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க. நானே எங்கள் வீடு வந்து கிராமன்றதுனால உங்களுக்கே பார்த்து தெரியும், பனைமரம் தெரியும் இந்த வீடியோவிலே. அது மாதிரி எங்கெல்லாம் பனைமரம் இருக்குதோ, ஸோ இந்த மாதிரி பனைமரத்தை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் வீடியோவில். இதெல்லாம் எங்கள் வீட்டாண்டு இருக்கிற பனைமரம் தான். ஓகேங்களா? இந்த மாதிரி பனைமரத்தை எங்கள் வீட்டாண்டு இந்த பனைமரத்துலலாம் எங்கள் மாமா என்ன பண்ணாருன்னா, ஸோ எல்லாம் இந்த மாதிரி அவர் ஏரி வேலைக்கு வந்து கேட்குறாங்கடான்னு சொல்லிவிட்டு எவ்வளோ பனைமட்டை இருந்துச்சு, எல்லாத்தையும் ஒரு 2 சின்ன யானை வண்டி அளவுக்கு பனைமட்டை வந்து அள்ளின்னு போய் முளைக்க போட்டாங்க. எங்கெங்கே ஏரிங்களெல்லாம் முளைக்க போட்டிருக்காங்க. ஸோ அது மழை வந்தோடனே அதே முளைச்சி வந்துடும். மழை வந்தாலையும் வரனாலையும் எப்படி முளைக்குதுமோ எல்லாம் முளைச்சி வந்துடுது. ஸோ அது வந்து அந்த மாதிரி ஒரு நல்ல திட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க. வேளாணுக்குன்னு தனி பட்ஜெட் ஒதுக்கி அது ஒரு ஃபஸ்ட்டு ஒரு முன்னெடுப்பு. என்ன அளவுக்கு நல்லது செய்ய முடியுமோ எல்லாம் அறிவிப்பாக தான் இருந்துச்சு. அதே மாதிரி செயல்லையும் பரவாயில்ல, ஓரளவுக்கு வந்து நல்லா வந்து சம்பா சாகுபடியாக இருந்தாலும் சரி. அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே வந்து நல்ல ஒரு திட்டத்தை தான் கொண்டு வந்து பரவாயில்ல, ஓரளவுக்கு முன்னேற்றம் கொண்டு வந்துட்டாங்க விவசாயிகளை. விவசாய கடன் தள்ளுபடி பண்ணுறதுலையும், அதுக்கப்புறம் நகைக்கடன் தள்ளுபடி பண்ணுறது, அது மாதிரி அவங்க அந்த மாதிரி கவர்மெண்ட்டும் கொஞ்சம் செஞ்சிடலாம். கடைசியில் வேணுன்னா அவங்க வந்து விஜய்ன்ற ஒரே பேரால் தோற்றாங்கன்னு பண்ணலாம். ஆனால் அவங்களோட திட்டங்கள் வந்து எல்லாமே இருக்குது. இந்த இன்னுயிர் காப்போம் திட்டம் வந்து என்னை ரொம்ப வந்து கவர்ந்துடுச்சு. இந்த இன்னுயிர் காப்போம் திட்டம் என்னென்னா, நீங்கள் ரோட்டில் போய்கிட்டு இருக்கும்போது எங்கேனாவது அடிபட்டு விழுந்துட்டிங்கள, அடிபட்டுருச்சு, உங்களுக்கு உயிருக்காக போராடிக்கிட்டு இருக்கீங்கன்னா, உங்களை இப்போ யாராச்சும் கொண்டு போய் சேர்த்தாங்கன்னா அவங்களுக்கும் வந்து சன்மானம் வந்து கவர்மெண்ட்டு கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 48 மணி நேரத்துக்கு, ஓகேங்களா, 2 நாளைக்கு உங்களுக்கு எல்லா செலவும் வந்து கவர்மெண்ட்டு தான். இது வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல திட்டம். ஆனால் இந்த மாதிரி திட்டத்தெல்லாம் வந்து யாருமே வந்து மக்கள் வந்து புரிஞ்சிக்கவே மாட்டாங்க, எடுத்தும் சொல்லவும் மாட்டாங்க அதிகமாக இந்த மாதிரி திட்டம் இருக்குதுன்ட்டு. அதுக்கப்புறம் வந்து ஐஏஎஸ் நான் முதல்வன் திட்டம். நானே ஒரு வாட்டி யூபிஎஸ் வந்து எக்ஸாம் வந்து எழுதியிருக்கேன். எனக்கும் படிக்கணும்னு ஆசை, ஆனால் என்ன செலவு பண்ணி படிக்க முடியல. ஹேண்டிகேப்பாக இருக்கிறதுனால ரொம்ப தூரம் போய் வந்து படிக்கணும், கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம் அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுனால ஸோ வீட்லேயும் உட்காந்து ஒழுங்காக படிக்க முடியல. நம்மளும் அதுக்காக புக்ஸு வாங்கணும், நிறைய வாங்கணும், மெட்டீரியல்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய குறைகள்லாம் வந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பையன் ஐஏஎஸ் ஆகிறன்றது மிகப்பெரிய கனவு.
எல்லாத்துக்குமே வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணணும். இது மாதிரி வந்து எக்கச்சக்க நல்ல திட்டங்களை வந்து அந்த ஆட்சியில் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ நல்ல திட்டங்கள் தான் இருக்குது. என்ன தான் இந்த ஒரு பக்கம் தவறுகள்னு வந்து மக்கள் மற்ற அரசியல் தலைவர்கள்லாம் வந்து ஏதோ ஒரு சில தவறுகள்லாம் நடக்குதுன்னு சுட்டி காட்டினாலையும், ஆனால் இந்த மாதிரி நல்ல திட்டங்கள் வந்து நிலைச்சி நிற்கிது. அதுக்கப்புறம் இவங்க டிவிக்கால் ஆர்மி தாக்கல் பண்ணும்போது பட்ஜெட்டில் எந்த ஒரு நல்ல திட்டங்களும் இல்லை. ஸோ அவங்க கொண்டு வந்த திட்டங்களே தான் இவங்க மறுபடியும் அதுக்கு அப்படியே ஒரு பவுடர் அடித்து சுண்ணாம்பு அடித்து அந்த மாதிரி அதுக்கு பேரை மட்டும் மாட்டிட்டுக்கிறாங்க. எல்லாத்துக்கும் வெற்றி வெற்றி வெற்றின்ட்டு வெற்றி போட்டால் வெற்றின்னு வந்துடுமா? அப்படியே வெற்றின்னு ஒரு பையனுக்கு பேர் வச்சுட்டு வந்தே வெற்றி வெற்றின்னு கூப்பிட்டுட்டு இருக்கிறோம். அந்த பையன் பார்த்தா கடைசியில் வெட்டு குத்தில் இறங்கி ஜெயிலில் போய் உட்காந்துட்டான். அப்பயும் அவனை வெற்றின்னு போய் கூப்பிட்டா நல்லா வந்து வெற்றின்னு பேர் வச்சுன்னு ஜெயிலில் வந்து இருக்கிறியாடா, வெற்றின்னு பேர் வச்சுன்னு கற்பழிப்பு குற்றத்தில் வந்துக்கிறியாடா, வெற்றின்னு பேர் வச்சுன்னு கஞ்சா கடத்துறியாடான்னு கேட்டான். வெற்றின்னு பேர் வச்சுன்னு படிக்காமல் நாதாரியாக ஊதாரியாக சுற்றுன்னுக்கிறியாடான்னு இப்படி கேட்டேன். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. அதாவது வெற்றின்னு திட்டம் இருக்குது, அது ஊரெல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்குது, அவ்வளோதான். வெற்றின்னு திட்டம் இருக்குது, அது ஊரெல்லாம் போஸ்டராக சுற்றிக்கிட்டு இருக்குது. அப்படி தான் இருக்குது இந்த வெற்றின்ற திட்டம். எல்லாத்துக்கும் பேரளவில் தாங்க, வெறும் நம்பர் செலவில் தான் 10 லட்சம் 20 லட்சம் 10 கோடி இந்த மாதிரி தான் ஒரு திட்டத்துக்கு ஒதுக்கிறாங்களே. நிறைய அரசியல் தலைவர்கள், நிறைய இந்த பொருளாதார நிபுணர்கள் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கருத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, எப்படிப்பட்ட திட்டங்களை வந்து அமௌண்ட் வந்து எப்படியெல்லாம் ஒதுக்கிறாங்கன்ட்டு. இதெல்லாம் இதில் வச்சு செலவு பண்ண முடியுமா? இது போய் அதுக்கப்புறம் வந்து காவிரி சுத்தம் பண்ணுறேன், அதுக்கப்புறம் வந்து இந்த குண்டாரை இணைக்கிறேன், அதுக்கப்புறம் வேறு என்ன தாமிரபரணி தூர் வாடுறேன், இந்த மாதிரியெல்லாம் பல திட்டங்களை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கெல்லாம் எல்லாத்தையும் கேட்டால் எவ்வளோரா நீங்கள் அமௌண்ட் ஒதுக்கணும்னா 10 கோடி. எவ்வளோ? 1 கோடி. அப்போ 1 கோடி அந்த மாதிரி வந்து இவங்க ஒதுக்கிறாங்க எல்லா திட்டத்துக்கும். ஸோ இதை வச்சு நீங்கள் அப்படியே அவ்வளோதான் உப்புக்கு சப்பு. அவங்க ஜேசிபிக்கே ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா தூர் வாரணுன்னா ஒரு ஜேசிபிக்கு எவ்வளோ ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ தெரியுங்களா? 1000 ரூபாய்க்கு மேலே, கிட்டத்தட்ட 1200 1300 ஜேசிபிக்கு அது தூர் வாரணுன்னா. இதை விட ஜேசிபிக்கு இந்த மிகப்பெரிய இன்னும் இந்த பெரிய இந்த தண்ணியிலே இறங்கி வேலை செய்யல அந்த இட்டாச்சிங்களுக்கெல்லாம் இன்னொரு ரேட்டு வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரொம்பவே வந்து கஷ்டமாக வந்து இந்த பட்ஜெட் வந்து தாக்கல் வந்து பண்ணியிருக்காங்க. இது மூலிமா வந்து என்ன வந்து எப்படி நல்லது பண்ண போகிறாங்க மக்களுக்குன்னு தெரியல. கேட்டால் வந்து இவங்க ஆஹா ஓஹோன்னு ஒரே கதையாக அளந்து விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த பட்ஜெட்டு பார்த்திங்கன்னா மக்களுக்கு வந்து மிகப்பெரிய ஏமாற்றத்தை தான் கொடுத்துருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, வேளாண் பட்ஜெட்டில் வந்து ஒன்றுமே இல்லை. அதில் என்ன விவசாயிகள் வேளாண் பட்ஜெட் ஒரு பக்கம் தாக்கல் நடந்துக்கிட்டு இருக்குது, விவசாயி ஒரு பக்கம் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. எங்கடா விவசாய கடன் தள்ளுபடி பண்ணுறீங்கன்ட்டு, எதுவுமே தள்ளுபடி பண்ணலேன்ட்டு கேட்டால் வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணுறதுக்கு முன்னால் பட்ஜெட்டில் எதுவும் கேள்வி கேட்கக்கூடாதுன்றதுக்காக எதிர்கட்சி தலைவரை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னே சிஎம் மு.க. ஸ்டாலின் கூட தான் இருந்தார். அவரை அண்ணன் எடப்பாடி அவ்வளோ கோபமாக பேசினார். அவரை போய் அரசெல்லாம் பண்ணல, ஒரு நாகரிகமாக தான் நடந்துக்கிட்டாங்க. இன்றைக்கி இருக்கிற ஜென்சியா அவனுங்களுக்கு மூளையே இல்லை. எதுக்கு எடுத்தாலும் அது கஞ்சா குடிக்கிறதா, சிகரெட்டா, பீடியா, கற்பழிப்பா இது மாதிரி தான் போய்கிட்டு இருக்கிறாங்க. வேறு ஒன்றுத்துக்கு அவனுங்கெல்லாம் உருப்புறது நாட்டை ஒன்று தலைகள்லாம் தூக்கி நிறுத்திடலாம் மாட்டானுங்க. அடுத்த 15-20 வருஷத்தில் அவனுங்க தலையெழுத்து தலைகளாக தான் இருக்க போகுது. அப்படி தான் இருக்க போகுது அப்படிங்குது. அந்த மாதிரி இருக்கிறானுங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து குளறுபடிகள் வந்து இருக்குது இந்த பட்ஜெட்லேயும், இந்த பட்ஜெட் தாக்கல் பண்ணுறதுலையும், அப்புறம் இந்த ஆட்சியிலையும் சரி. ஸோ இதனால் வந்து மக்களுக்கு இப்போயே புரிஞ்சு போச்சு. 4 மாதம் ஆயிடுச்சு பாருங்கள். மக்கள் உடனே என்ன இப்போ கையில் உடனே காசு வரணுமா, சிலிண்டர் வரணுமா, மக்களை கவர்ச்சியான திட்டங்களை அறிவிச்சுட்டு மக்களுக்கு பின்னால் இருக்கிற என்ன திட்டம்லாம் இப்போ முதல்ல திட்டத்தை அறிவிச்சுட்டு முதல்ல நிறைவேற்றினா தான், அந்த திட்டத்தை முதல்ல நிறைவேற்றினா தான் மக்களுக்கு உடனே வந்து இம்ப்ரெஸ் ஆவாங்க, உடனே வந்து பிடிக்கும். ஓகேப்பா சொன்ன வார்த்தை காப்பாற்றிட்டாருன்னுவாங்க. நீ அதை விட்டுட்டு கடைசி பக்கத்தில் இருக்கிற திட்டத்தை ஒரு லைனில் இருக்கிற திட்டத்தை நீ நான் அறிவித்து ஒன்றே பார்த்தீங்கன்னா திட்டத்தை நாங்கள் வந்து நிறைவேற்றிட்டோன்னு சொன்னேன்.
அந்த திட்டம் வந்து ஒன்றுமே இல்லாமல் தான் போகும். ஸோ பழைய ஆட்சியாளர்கள் கொண்டு வந்த திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஓட்டுறதை விட்டுட்டு ஸோ நீங்கள் புதுசாக என்ன திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்கிறீங்க, இந்த மாதிரி திட்டத்தை வந்து அறிவிங்க. அதனால் வந்து மக்களுக்கு நல்ல பயன் வந்து பெறணும். ஸோ உங்களை நம்பி தான் ஓட்டு போட்டிருக்காங்க மக்கள், அவங்கள வந்து ஏமாத்திடாதீங்க. ஏன்னா நீங்கள் எப்படியும் 2500 கொடுக்க போகிறதில்ல, அது தெரிஞ்சு போச்சு. எப்படியும் இன்னும் 1 வருஷத்துக்கு 1.5 வருஷத்துக்கிட்ட ஆயிரும்னு நினைக்கிறேன். இல்லை தீபாவளி கொடுக்குறீங்களா அதுவும் தெரியல. அதுக்கப்புறம் வந்து மக்களுக்கு பார்த்திங்கன்னா மகளிர் விடியல் பயணம்னு சொன்னார் ஸ்டாலின். அதை நீங்கள் வந்து மக்களுக்கு எல்லாருக்குமே எல்லா இடத்துலையும் போகலான்னு சொல்லிட்டீங்க. கேட்டால் 10 லட்சம் கோடி கடன் வந்து இருக்கிறீங்க. இன்றைக்கி போக்குவரத்து துறை வந்து எந்த நிலைமையில் இருக்குதுன்னு தெரியல, அவங்களும் பாதாளத்தில் போய்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ உங்களால் வந்து தமிழ்நாட்டுக்கு தலைகுனி வந்துடாமல் இருந்தால் சரி. அட்லீஸ்ட் அவங்களாவது ஆட்சியில் இருக்கும்போது 3 முறை தமிழ்நாடு வந்து 3-4 வருஷமாக பார்த்திங்கன்னா தமிழ்நாடு நல்ல ஒரு முன்னேற்றத்தில் நம்பர் 1 தமிழ்நாடாக வந்து இருந்துச்சு. நீங்கள் வந்து என்ன முதலீடு வந்து கொண்டு வந்திருக்கீங்கன்னு தெரியல. ஸோ இதனால் வந்து கஷ்டமாக தான் இருக்குது. நம்ம என்னடா விஜயண்ணாக்கு இப்படி ஓட்டு போட்டு நம்ம கடைசியில் இப்படி தனியாக நிற்கிறோமேன்னு சொல்லிட்டு மக்கள் தான் புரிஞ்சுக்கணும். இதற்கு மக்களை தான் சொல்லணும். நீங்கள் தான் ஓட்டு போட்டீங்க, நான் ஓட்டு போட்டதுனால நீங்கள் தான் இன்றைக்கி வந்து இருக்கிறீங்க. 6 சிலிண்ட்ரு, இன்றைக்கி ஒரு சிலிண்ட்ரு வந்து 1000 ரூபா, 6000 ரூபா வருஷத்துக்கு. அந்த சிலிண்ட்ரு வந்து 4 மாதம் ஆயிடுச்சு. 4 மாதத்தில் நம்ம 2 சிலிண்ட்ரு வாங்கிக்கணும். ஓகேங்களா? 1 மாதம் விட்டு 1 மாதம் நம்மளுக்கு சிலிண்ட்ரு வரும். ஒரு வருஷத்தில் 12 மாதம்னா 6 சிலிண்ட்ரு, 1 மாதம் விட்டு 1 மாதம். ஸோ 4 மாதத்தில் நம்மளுக்கு இப்போ மே மாதத்தில் வந்து தர ஓகே, மே மாதம் கொடுக்க முடியாது, ஜூன் மாதம் ஜூலை மாதம் விட்டுட்டுங்க. அடுத்தது ஆகஸ்ட் மாதம், இந்த மாதம் வந்து இருக்கணும். அது இன்னும் வரல யாருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து இருக்கணும். அதுவும் எதுவுமே வரல. ஸோ மக்கள்லாம் புரிஞ்சுக்குங்க. நடிகர்களுக்கு ஓட்டு போட்டிங்க அது ஓகே, ஆனால் ஓட்டு போட்டு நல்லது செய்வாருன்னு நினைக்கிறது தான் தப்பு. எம்ஜிஆருக்கு தான் ஓட்டு போட்டிங்க. எம்ஜிஆர் என்ன நல்லது செஞ்சாருன்ட்டு அந்தளவுக்கு தெரியல. கேட்டால் சத்துணவு திட்டம் வந்து அறிவிச்சாருன்னு சொல்கிறீங்க. அந்த சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் காமராசர். அதுக்கப்புறம் அவரால் என்ன செஞ்சாருன்னு பார்த்தீங்கன்னா தனியார் கல்லூரிகள் வந்து நிறைய ஆரம்பித்தாங்க, அவ்வளோதான். மற்றபடி எதுவும் எம்ஜிஆர் மேலேயும் இந்த நடிகர்களே நம்மளுக்கு தேவையில்லை, அவ்வளோதான். தமிழ்நாட்டுக்கு நடிகர்களே தேவையில்லை, அவங்கள ஆட்சியெல்லாம் தேவையே இல்லை. நாம் நிம்மதியாக மக்கள் இந்த பாருங்கள், 5ஆம் தேதி வந்தார் விஜய். 5ஆம் தேதியிலேருந்து ஒவ்வொரு நாளும் ஒரு பிரச்சனையாக நடந்துக்கிட்டே இருக்குது. ஒரு பக்கம் வந்து அவர் இந்த கரூர் போய் கொலை வழக்கு 41 பேர் செத்தாங்க. அதுக்கு எந்த ஒரு பதிலும் இன்றைக்கி வரைக்கும் வாய் திறந்து தான் இப்போ ஒரு குழந்தைங்க ஒரு சின்ன குழந்தைய போய் 2 குழந்தைங்க சண்டை வருது. 2 வயசு 5 வயசு ஒரு 3 வயசு குழந்தைங்களுக்கு சண்டை வருதுன்னு வச்சுக்கோங்க. அது ஒன்று மற்றி ஒன்று சண்டை போட்டுக்க. அதுக்கிட்ட ஏமா அவனை அடிக்கிற, ஏமா அவனை இப்போ கிள்னா, இந்த மாதிரி ஏன்டா அவனை அடிச்சு, இந்த மாதிரி ஒரு பையனோ பொண்ணோ அவங்கக்கிட்ட கேட்கும்போது சாரிம்மா அம்மா சாரி சொன்னால் அம்மா சாரிம்மா கேட்டுறோம் அந்த குழந்தைகிட்ட. அதை விட அந்த 2 வயசு 3 வயசு இருக்கிற குழந்தைக்கு இருக்கிற அறிவு கூட இன்றைக்கி இருக்கிற முதலமைச்சருக்கு இருக்குதா என்னன்னு தெரியல. அப்படி தான் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அன்றைக்கி நியூஸ் பேப்பரில் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி நியூஸ் சேனல் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். விஜய் வந்து 10 மணிக்கு வரப்போகிறாரு, 8 மணிக்கு வரப்போகிறாரு, 11 மணிக்கு வரப்போகிறாரு, இந்த மாதிரி போட்டு நியூஸ் அப்படியே கிழிச்சாங்க எல்லா நியூஸ் சேனல்ஸும். இது நாள் வரைக்கும் அந்த நியூஸ் சேனல்ஸில் வாயே திறக்கலை. வந்து இவர் வந்து மன்னிப்பு கேட்கல, நாங்கள் தான் நியூஸ் போட்டோன்னு சொல்லிட்டு. தமிழ்நாட்டில் இருக்கிற நியூஸ் சேனல்ஸ்லாம் ரொம்ப வந்து கேவலம், எப்போவுமே தான் கேவலத்துலேயும் கேவலம், படுங்கேவலம். இவங்கெல்லாம் நியூஸ் சேனல் சொல்கிறதுக்கே அருவருப்பாக இருக்குது. அதை விட வேறு எதுனா வேலை செய்யலாம் இவங்கெல்லாம் சேர்ந்து. ஸோ அந்த மாதிரி வந்து தமிழ்நாடே குட்டிச்சாரு ஆக்குறது இந்த நியூஸ் சேனல்காரங்களால தான். நல்ல திட்டத்தை கொண்டு வந்து அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்க மாட்டாங்க. எவன் அவுத்து போட்டு ஆடினுக்கிறாங்களோ, எவன் குடிச்சிட்டு உண்டுன்னுக்கிறானோ இவனை தான் கொண்டு போய் காமிக்குவாங்க மக்கள்கிட்ட. பாருங்கள் இந்த நாட்டில் இவ்வளோ சீர்கெட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு. நல்ல திட்டத்தை எது மக்கள் குழந்தைகிட்ட எப்பவுமே நல்லதை சொல்லி வளர்த்தா தன்னை போல தானாக வளருது. அப்படி தான் இந்த நியூஸ் மீடியான்றது. மக்களை நல்ல கருத்தோடு வளர்க்கணும், மக்களுக்கு வந்து நல்ல கருத்தை கொண்டு போய் சேர்க்கணும், மக்களுக்கு வந்து எப்படி அவங்களுக்கு முன்னேற்ற பாதையில் எப்படி கொண்டு போகணுன்னு தான் அப்படி தான் இருக்கணும்.
ஃபாரின் மீடியா பார்த்து கூட இன்றைக்கி இன்னும் இத்தனை வருஷம் ஆகியும் இந்த தமிழ் சேனல்லாம் வந்து திறந்தலை. ஸோ இதெல்லாம் வந்து மக்களுக்கு நீ தான் சிந்திச்சு பார்க்கணும். நம்ம வந்து எங்கே போய்கிட்டு இருக்கிறோம். ஸோ டாபிக்குள்ளே வரலாம். பட்ஜெட்டை பற்றி நீங்கள் மக்கள்லாம் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நடிகர்களுக்கு நீங்கள் ஓட்டு போட்டிங்க, ஓகே, அவங்க கொண்டு வந்த திட்டங்கள் அவங்களால என்ன பயன் வந்து மக்களுக்கு வந்து சொல்லுங்கள், அதை மட்டும் சொல்லிட்டு போங்க. ஸோ நன்றி மக்களே, நல்லபடியாக நல்லது செய்யுங்க மக்களுக்கு. எப்படி ஆட்சியில் இருக்கிறீங்க.